வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பெரிய ஹார்ட்டில் 3 பெரிய சைஸில் ஹார்ட் வந்துட்டு 3 பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பெரிய சைஸில் ரெட் கலரில் ஹார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் நான் எல்லோ கலரில் ஹார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 3 நம்பர் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். பாருங்கள், இதே நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி மீடியம் சைஸில் 3 ரெட் ஹார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். 3 ரெட் ஹார்ட் மீடியம் சைஸில். இதுக்கப்புறமா எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்துட்டு எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் 3 பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ கலரில் பாருங்கள், 3 பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெட் கலர்லேயும் 3 பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரெட் கலர்லேயும் இந்த மாதிரி 3 நம்பர் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு எல்லோ கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் சைப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெருசு 2 சின்ன சைஸில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதே நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெட் கலரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லோ கலரில் 2 சின்ன ஸ்ட்ரிப்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ரெட் கலரில் அதே வந்துட்டு 2 பெரிய ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு கார்ட்போர்டில் நான் வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒட்டி அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பெரிய சைஸில் ஹார்ட் ஒட்டியிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சிடுறேன். ரெட் கலரில் வந்துட்டு பெருசு எடுத்திருக்கேன் ஹார்ட்டு. அதே மாதிரி எல்லோ கலரில் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு க்ளூகன் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த ஃபோம் ஷீட்டில் கரெக்டாக அந்த ஹார்ட்டோட எண்டில் கார்னரில் மட்டும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்மால் சைஸில் ரொம்ப சின்ன சைஸில் ரெட் கலரில் ஒரு ஹார்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, பாருங்கள், அதை எடுத்துக்கிறேன். அதுலேயுமே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அந்த கார்னரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் வச்சு அந்த எல்லோ கலர் ஹார்ட்க்கும் மிடில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. இதுக்கப்புறமா இதை நம்ம அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து நான் எல்லோ கலரில் பெரிய சைஸ் ஹார்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு மீடியம் சைஸில் ரெட் கலர் ஹார்ட் நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். ரெட் கலர் ஃபோம் ஷீட்டு. அதில் வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் எட்ஜில் மட்டும் நான் வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். கரெக்டாக மிடில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்க, கரெக்டாக மிடில் வச்சு ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோ கலரில் நம்ம சின்ன ஹார்ட் பண்ணியிருப்போம்ல ஸ்மால் சைஸில், அது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நம்ம அந்த எல்லா ஹார்ட்டும் ஒட்டும்போது பண்ணோம்ல, அதே மாதிரி கார்னரில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே கரெக்டாக அந்த ரெட் ஹார்ட்க்கு மிடில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி தான் மிச்சம் இருக்க எல்லா ஆட்டையும் ஒட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் பண்ணல அந்த ரெட் கலர், அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டில் பண்ண மாதிரியே மிச்சம் இருக்க அந்த 3 இதையும் முடிச்சிட்டேன். பாருங்கள், எல்லோ கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரெட் கலரும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஸ்டிப்ஸ் டைப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த க்ளூகன் அப்ளை பண்ணி வச்சுருந்தது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஹார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் 2 ரெட் கலர் ஹார்ட் கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் 2 ரெட் கலர் ஹார்ட்டு. அதுக்கப்புறமா அதே மாதிரி மீடியம் சைஸில் 1 எல்லோ கலர் ஹார்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்மால் சைஸில், ரொம்ப சின்ன சைஸில் 1 ரெட் கலர் ஹார்ட்டு. அதை இந்த மாதிரி எல்லோ கலர் ஹார்ட்டில் அசம்பிள் பண்ணிடுவோம். இப்படி வச்சு ஒட்டிடுவோம். அதுக்கப்புறமா 2 ஸ்மால் சைஸு, சின்ன சைஸு எல்லோ கலர் ஹார்ட்டு. அதை இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிப்போம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இப்போ நான் ஒட்டி காட்டுறேன். அந்த மாதிரி ஒட்டி காட்டுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சின்ன சைஸில் இருக்கிற அந்த இதை எடுத்துக்கலாம். எல்லோ கலர் ஹார்ட் எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா அந்த கார்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ண மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்க இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் ஹார்ட் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலர் ஹார்ட்டை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சு அந்த ரெட் கலர் ஹார்ட்டில் மிடில் வச்சு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஹார்ட், ரெட் கலர் ஸ்மால் சைஸ் ஹார்ட் எடுத்துகிட்டு அதை இந்த இதில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் கரெக்டாக மிடில் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக மிடில் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நைட்டில் பார்க்குறக்கு செமையாக கிளிட்டர் ஆகும், ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எல்லாம் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஸ்டிப்ஸ்லாம் காமிச்சிப்போம்ல, ரெட் கலர் எல்லோ கலர் அதெல்லாம் காமிச்சேன்ல, இப்போ அந்த ஸ்டிப்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டிப்ஸ் கட் பண்ணி வச்சு ஸ்டிப்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா 2 எல்லோ கலர் ஸ்மால் ஸ்டிப்ஸையும் பெரிய ரெட் கலர் ஸ்டிப்ஸில் இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இப்போ நான் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொன்றா ஒட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்டிப்ஸ் பெருசு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா ரெட் கலரில் நம்ம ஸ்மால் சைஸில் ஸ்டிப்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெட் கலரில் ஸ்மால் ஸ்டிப்ஸ் இது கட் பண்ணியிருந்தோம்ல அதை பின்னாடி திருப்பிட்டு அதுக்கு பின்னாடி இந்த ஸ்டிப்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த பெரிய எல்லோ கலர் ஸ்டிப்பில் மிடில் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மிடில் இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு வேலை. பாருங்கள், இந்த மாதிரி செமையாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் மாதிரி மல்டி கலரில் சூப்பராக கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் ரெட் கலர் பெரிய ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறேன். அது கூடவே எல்லோ கலர் பெரிய இந்த ஸ்மால் சைஸ் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். நம்ம ரெட் கலரில் சின்ன ஸ்ட்ரிப்ஸ் பண்ண மாதிரியே இந்த ஸ்ட்ரிப்ஸை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு பின்னாடி அந்த ஸ்ட்ரிப்ஸ் கவர் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த ரெட் கலர் பெரிய ஸ்ட்ரிப்ஸில் ஃபுல்லாக ஒட்டிடணும். கரெக்டாக மிடில் ஒட்டணும்.
நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக மிடில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நீங்கள் டைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மல்டி கலரில் செமையாக ஒரு கிளிட்டர் ஆகிற ஸ்ட்ரிப் கிடச்சிரும். இதுக்கப்புறமா இதே மாதிரி மறுபடியும் நான் வந்துட்டு ரெட் கலர் பெரிய ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லோ கலர் ஸ்மால் சைஸ் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இதையும் அது பண்ண மாதிரியே இந்த மாதிரி வச்சுட்டு இது கவர் ஆகிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 இதுக்கும் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்ஸில் மிடில் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த 6 பெரிய ஹார்ட்ஸு ரெட் கலரில் எல்லோ கலரில் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு இதில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு எல்லோ ஒரு ரெட்டு இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நம்ம ஹார்ட் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிப்ஸை தான் ஒட்ட போகிறோம். அதை எப்படி ஒட்டணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி பேக் சைடில் நான் திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டிப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 2 ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸு, ஒரே ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப்ஸு. பாருங்கள், இதுதான் நான் அப்படி சொல்கிறேன். 2 ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸு பெரிய ஸ்ட்ரிப்ஸு, ஒரே ஒரு எல்லோ கலர் பெரிய ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும்ல, இதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த கார்ட்போர்டில் தான் இதை அப்படி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் இதை ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று ஒட்டலாம். அதுக்கு வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதை கரெக்டாக அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ஒன்ஸ் இது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் என்னதான் ஷேக் ஆனாலும் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான், வாய்ப்பில்லை. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த 2 இதையும் மிடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதோட சைஸ்லேயே அதுக்கு ஈக்குவலாகவே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்ட்ரிப்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கும் மிடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்துட்டு இதை நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி ஒட்டினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த இடத்துல இது கவர் ஆகிற மாதிரி 3 கவர் ஆகிற மாதிரி ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். நான் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால செல்லோ டேப் யூஸ் பண்ணல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். இந்த மாதிரி இதை நம்ம இந்த பாட்டமில் தான் நம்ம இந்த ஹார்ட் கட் பண்ணிங்களா அது ஒட்ட போகிறோம். இது வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி, இது 2 வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். அதனால்
மிடில் மட்டும் நம்ம இது வரைக்கும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு இன்ச் நம்ம ஃபிங்கர் அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த ஹார்ட் இதுக்கு மேலே இப்படி நிற்கிற மாதிரி இந்த 2 ஹார்ட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணி எதுவுமே கட் பண்ணல, எல்லாமே ஒரு கெஸ்டில் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த இதில் அந்த ஸ்டிப்ஸ் மாதிரி கட் பண்ணதில் சென்டரில் இந்த இது இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒட்டியிருந்த அந்த ஹார்ட்டை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா அடுத்து எல்லா பக்கத்தில் இருக்க அந்த ஹார்ட்டையும் ஒட்டுறதுக்காக அந்த ஹார்ட் ஒட்டுற ஸ்டிப்ஸ்லேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம அது ஒட்டணும்ல அதே மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நான் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இதை ஒட்டலாம். இதை ஒட்டுறதுக்காக நான் இந்த இடத்துலையும் இதை ஒட்டணுன்னா இந்த ஹார்ட்டோட இந்த ஹார்ட் வந்துட்டு இந்த 2 இடத்துலையும் இதாகும். இந்த 2 இடத்தோட நல்லா மேட்ச் ஆகும். இந்த 2 இடத்துலையும் இந்த ஹார்ட் வந்துட்டு இந்த மாதிரி தெரியும். அதனால் இது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஸ்டிக் ஆகட்டும், 2 மினிட்ஸ் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அதை மிடில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு டைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வால் ஹேங்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எங்கள் வீட்டை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதோட டாப் லுக் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அழகாக இதை வந்துட்டு எங்கள் வீட்டு வாலில் ஹேங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும்